தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பிஎஸ்என்எல் தன்னெழுச்சியா மேல வரும், வோடாஃபோன் ஐடியா தன்னெழுச்சியா மேல வரும் அப்படின்ட்டு தனித்தனியாக நம்ம இது வரைக்கும் கனவு கோட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம்ல, இனிமே அப்படி வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா மேலே வர போறாங்களாமா. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போலாம். இந்த உலகத்துல எவ்வளவோ டெலிகாம் மெர்ஜஸ் நடந்திருக்கு. ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி கூட இணையிடுது. இந்த வோடாஃபோன் ஐடியா சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு அது போல நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. இதை அவங்க மர்ஜிங்காக கூட கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஒரு காரணம் இருக்குது மக்களே. இந்த கான்டென்ட் ஃபுல்லாக போக நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் மர்ஜிங் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கே அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். முதல்ல பேசிக்கான இந்த நம்பர்ஸை பார்த்துருவோம். நம்ம இந்தியாவில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை வச்சிருக்க அந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க யாருன்னு சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏர்டெல் யூஸ் பண்ணால் நீங்கள் ஒரு ஏர்டெல் சப்ஸ்கிரைபர், அது மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. ஜியோ இவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸ். இப்போதைக்கு 1 மில்லியனுக்கு 10 லட்சம் பேரா, ஒட்டு மொத்தமாக 517 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸை இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஏர்டெல், அவங்க தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க, 359 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். வோடாஃபோன் ஐடியா 3வது இடத்துல இருக்கு, 129 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் வோடாஃபோன் ஐடியா சிம்மை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த உண்மையை மூலம் நம்பிடுங்க. 4வது இடத்துல தான் நம்ம பிஎஸ்என்எல் இருக்கு, ஸ்டேட் ஓன்டு கம்பெனி. 29 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் பிஎஸ்என்எல் கிட்ட இருக்காங்க. இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா? ஏர்டெல் கிட்டையும் ஜியோ கிட்டையும் வோடாஃபோன் ஐடியா ப்ளஸ் பிஎஸ்என்எல் போட்டி போட முடியுமா தனித்தனியா? ஆனால் சேர்ந்தாங்கன்னா போட்டி போட முடியுமா? இல்லை இன்னொரு மேட்டரும் இருக்கு. 4 முனை போட்டி இருக்குல்ல, அது 3 முனை போட்டியாக மாறிடும். வோடாஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா இது நடந்துடும். எலெக்ஷன் மாதிரி பேச வேண்டியதாச்சு பாருங்க. இதில் இந்த பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது கிட்டத்தட்ட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமா. முதல்ல தகவலை வெளியாச்சு. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ட்ரம் இது ரெண்டுத்தையுமே நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி பயன்படுத்தினா என்ன அப்படின்னு பேசியிருக்காங்க. எதுக்காகனா, இப்போ நாங்கள் தனித்தனியாக ஆப்ரேஷன்ஸை பண்ணால் அதுக்கு நிறைய செலவாகும். அது உங்கள் கூட சேர்ந்து பண்ணால் செலவு மிச்சம்னு பிஎஸ்என்எல் சொல்லுது, வோடாஃபோன் ஐடியாவும் சொல்லுது. அண்ட் இந்த 5G சர்வீஸ் இருக்குல்ல, இதை ஸ்பீடப் பண்ணலாம், இதுவும் நம்ம 2 பேர் சேர்ந்தாக்கா சாத்தியமாகும்னு 2 தரப்பும் பேசியிருக்கு. ப்ரோ, எதை வச்சு இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, போன வாரம் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது நான் சொன்ன முன்னாடி தகவலை கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த டிஓடி இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், இதோட செக்ரட்டரியான அமித் அகர்வால் அவர்கள், இவங்க நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டி இருக்குல்ல, இவங்க கிட்ட ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. ஆமாங்க, இது போல ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்ற மாதிரி அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காரு. என்ன சொன்னிருக்காப்புல, வோடாஃபோன் ஐடியா பிளஸ் பிஎஸ்என்எல் 2 தரப்பும் சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு பாசிபிலிட்டி பெருசா ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுல அவங்க டவர்ஸ், இப்போ பிஎஸ்என்எல் டவர்ஸ் இருக்குல்ல, இதை வோடாஃபோன் ஐடியா சார்ந்து பயன்படுத்திக்கலாம். வோடாஃபோன் ஐடியா சார்ந்து இருக்க டவர்ஸை பிஎஸ்என்எல் பயன்படுத்திக்கலாம். இவங்களை டவர்ஸ் பேஸ் பண்ணி மியூச்சுவலாக பயன்படுத்திக்கிறது. ஃபைபர், ஸ்பெக்ட்ரம், இதையும் 2 தரப்பும் மியூச்சுவலாக பயன்படுத்திக்கிறது. இதுக்கு 2 தரப்பும் இசைவு தெரிவிச்சிருக்காங்க. அதான் இங்கே ஹைலைட்டு. இந்த டெலிகாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல, இந்த செலவினங்கள் பயங்கரமாக இழுத்து விடுறது, இதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 தரப்பும் இதில் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த அன்ஈவன் நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒரு இடத்துல போனால் ஒரு சர்வீஸ் சார்ந்து சிக்னல் நிறைய கிடைக்கும், இன்னொரு இடத்துல அந்த சர்வீஸ் ஃபுல்லாக கிடைக்காது. இதெல்லாம் கலையிற மாதிரி வோடாஃபோன் ஐடியா யூசர்ஸ் பிஎஸ்என்எல் சார்ந்த விஷயங்களை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு சர்வீஸ் ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும். அந்த சிக்னல்ஸ்லாம் இவங்களுக்கு அதே போல் மியூச்சுவலாக கிடைக்கும்னு அவர் அவ்வளோ விஷயங்களை நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. பார்லிமெண்ட்ரி கமிட்டி அதில் கேட்டுட்டு இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சொல்லியிருக்காங்க நம்ம பார்லிமெண்ட்ரி கமிட்டி. அண்டு ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு. என்ன தெரியுமா, இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி இங்கே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறது, டீட்டெயிலான ஒரு அனாலிசிஸை ரெடி பண்ணுங்க. அதில் எதெல்லாம் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங் பிளான்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லாக இருக்கணும். டைம்லைன் முக்கியமாக இருக்கணும். அது கூடவே எவ்வளோ தூரம் பணத்தை நம்ம மிச்சம் பிடிக்க முடியும், இது நம்ம பண்ணுறதுனால வோடாஃபோன் ஐடியா கூட சேர்ந்து போகிறதுனால பிஎஸ்என்எல்லால் எவ்வளோ தூரம் செலவை நம்ம குறைக்க முடியும், பணத்தை மிச்சம் பிடிக்க முடியும். இப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து வச்சு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ள அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்களேன். இது வரைக்கும் நீங்கள் வாய் வார்த்தையாக சொன்னீங்களே, இதை நாங்கள் நம்பர்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, வோடாஃபோன் ஐடியா எங்கே போகணுன்றதை வரன்றதை அவங்க முடிவு பண்ணிக்கலாம்.
ஆனால் அது கூட முழுமையாக முடிவு பண்ண முடியாது, மத்திய அரசு நம்ம முடிவு வைக்கணும், ஏன்னா நடந்த கேசஸ் அப்படி. ஆனால் பிஎஸ்என்எல்லை பொறுத்த வரைக்கும் அரசு முடிவு பண்ணால் போதும்ல, இதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன ப்ரோ, பிஎஸ்என்எல்லை ஃபுல்லாக தனியாருக்கு தாரையை வார்க்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது பண்ணல மக்களே. வித்தியாசம் நிறைய இருக்குது, போக போக தெளிவாக உங்களுக்கு சொல்கிறாது. இந்த வோடாஃபோன் ஐடியா இருக்குல்ல, இது இந்த 5G ரோல் அவுட்டில் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணிச்சு. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் சார்ந்து உங்களுக்கு தலைவலி நிற்கவே இல்லையே. கேஸ்லாம் போய் பெருசால போச்சு மற்ற கேஸ்லாம் வச்சு. இவங்க எப்போ திரும்ப லான்ச் பண்ணாங்க 5G சர்வீஸை வோடாஃபோன் ஐடியா? கொச்சி அண்ட் ட்ரிவாண்ட்ரமில் கடந்த 2025 ஆகஸ்ட் மாதம் தான் அவங்க லான்ச்சே பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. இதுக்கு முன்னாடியே ஏர்டெல்லும் ஜியோவும் அச்சு துவம்சம் பண்ணாங்களா 5Gயில். ஆனால் இவங்க வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் என்ட்ரி. இன்னொரு பக்கம் பிஎஸ்என்எல் எடுத்துக்கோங்களேன், என்ட்ரியே இல்லை, அப்புறம் எங்கே லேட்டு. 5G சர்வீஸே பிஎஸ்என்எல் கிடையாது, வெறும் 4G வச்சு மட்டும் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த 4G கூட எப்போ கிடச்சிது? போன வருஷம் தான் கிடச்சிது அவங்களுக்கு. இதில் வோடாஃபோன் ஐடியாவோட AGR இஷ்யூ நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சில மாதங்கள் முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவன்யூ, இது சார்ந்த பெரிய தலைவலி வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஏற்பட்டுச்சு. ஏங்க எங்களால் ப்ராஃபிட்டே பெருசாக பார்க்க முடியல, கவர்மெண்ட் இவ்வளோ காசை செலுத்தணும், ஸ்பெக்ட்ரம் இவ்வளோ காசு நாங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா டியூலாக செலுத்தணும், AGRலாம் என்னங்க பண்ணுறது, கம்பெனி இழுத்தி மூடுறதை விட்டு அவங்களுக்கு ஒரு வழியே இல்லைன்னு புலம்பி தள்ளாங்க சுப்ரீம் கோர்ட்டில். யார்? வோடாஃபோன் ஐடியா. அப்போ ஏற்பட்ட தலைவலி அவங்களுக்கு பெருசாக போச்சா? கவர்மெண்ட் இடங்களை பார்த்து பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சாங்களா? கவர்மெண்ட் முதல்ல முட்டுக்கட்டை போட்டாங்க, அதெல்லாம் திருப்பி பண்ணிட்டு இருக்க முடியாது, இருக்கிற டியூவை கட்டிட்டு போங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மனசு மாறினாங்க. 2041 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷனை வோடாஃபோன் ஐடியாவுக்கு கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை கொடுக்குறப்ப எல்லாருக்கும் ஷாக்கு, ஏடா இது சடனாக கொடுக்குறாங்கன்னு. ஆனால் எதுக்குன்றது இப்போ தான் இந்த மேட்ரு வெளியினதுக்கப்புறம் லேட்டர் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆக்சுவலாக இந்த வோடாஃபோன் ஐடியாவில் எந்த அளவுக்கு ஓன் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 48.99% நம்ம கவர்மெண்ட் ஓன் பண்ணிருக்கிறது மட்டும். கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்என்எலோட குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன் வோடாஃபோன் ஐடியா. அப்படிதான் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. கடந்த ஜனவரி மாதம் தான் இந்த வோடாஃபோன் ஐடியா ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏங்க நாம இந்த 5G இருக்குல்ல, இதை சார்ந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறோம். அடுத்த 3 வருஷத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான கோடிகளை உள்ள இறக்க போறோம்னு சொன்னாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தது எப்ப? கடந்த ஜனவரி மாதம். இப்போ நம்ம காதுகள் என்ன செய்தி விழுந்துகிட்டு இருக்கு? வோடாஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் சேர்ந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் அப்போ பண்ண விஷயம் இப்போ ஒரு கனெக்டாக இருக்குது அதுக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த நகர்வுக்கான முக்கியமான பேஸ் அவங்க சொல்றது இந்த நெட்வொர்க் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக ஆக்சிலரேட் பண்ணுறது. இது கூடவே 5G ரோல் அவுட்டை பெருசாக கொண்டு வருது. சரி ப்ரோ, இது வின் சினாரியோவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வின் சினாரியோ தான். ரெண்டு தரப்புக்கு அது பெனிஃபிட் தான். எப்படின்னு சொல்கிறேன், பிஎஸ்என்எலுக்கு சரி வோடாஃபோன் ஐடியாவுக்கு சரி இந்த காஸ்ட் ரிடக்ஷன் நடக்கும், செலவு பயங்கரமாக குறைக்க முடியும். அவங்களோட ரீச் இருக்குல்ல, அதை இந்தியா முழுக்க எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த 5G ரோல் அவுட் இருக்குல்ல, அதை இன்னும் தீவிரப்படுத்த முடியும், ஃபாஸ்டராக கொண்டு போக முடியும். இந்த மார்க்கெட் காம்படிஷன் இருக்குல்ல, இது சார்ந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். ஏர்டெல் ஜியோன்ற அந்த 2 பெரிய திமிங்கலங்களை எதிர்த்து வோடாஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் தனித்தனியாக ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ சேர்ந்தாங்கன்னா தாக்கு பிடிக்க முடியும். இதில் சேலஞ்சஸ் என்ன தெரியுமா இருக்கு? நான் சொன்ன இந்த பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது சார்ந்து இருக்க சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, மொதல் சேலஞ்சு டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க ட்ராய், இவங்க கிட்ட இருந்தோம் டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், இவங்க கிட்ட இருந்தோம் ஸ்பெக்ட்ரம் சார்ந்த அனுமதி கிடைக்கணும். ஓகேவா? தனித்தனியாக கொடுக்கறது வேற, ரெண்டு தரப்புக்கும் சேர்த்து ஒன்னா கொடுக்கறது வேற, அந்த சேலஞ்ச் இருக்கு. ரெண்டாவது டெக்னிக்கல் இன்டெகிரேஷன் சொல்லுவோம். அதாவது எந்தெந்த அசட்ஸை அவங்க எப்படி பயன்படுத்திக்க போறாங்க, டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை எப்படி அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க இது. மூணாவது கமர்ஷியல் டேர்ம்ஸ். இப்போ பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இப்போ பிஎஸ்என்எல் சார்ந்து வர ரெவன்யூனா இதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வோடாஃபோன் ஐடியாவுக்கு போகும், வோடாஃபோன் ஐடியாவுக்கு ஏற்படுற செலவுகளில் அதில் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் பிஎஸ்என்எல் தலையில் எடுத்துக்கும். இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கமர்ஷியல் டேர்ம்ஸும் ரொம்ப முக்கியம். இதில் ஃபைனலைஸ் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியமான இந்த டீலில். நாலாவது கவர்மெண்ட் ஸ்டாண்ட்ஸ். அதாவது இந்த பிஎஸ்என்எலை தனியார் மயமாக்க மாட்டோன்னு கவர்மெண்ட் தெளிவாக ஸ்டாண்டில் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க இது பண்ணதுக்கே எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக வருத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். பிஎஸ்என்எல்லே தனியார் மயமாக்கிட்ட யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறணும். ஸோ இதுவும் பண்ணிடக்கூடாது. அட் த சேம் டைம் வோடாஃபோன் ஐடியா கூட சேர்ந்து உழைக்கணும். எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குல்ல. இந்த நாலு தான் மிக முக்கியமான சேலஞ்சஸ்ங்க. பிஎஸ்என்எல் வோடாஃபோன் ஐடியா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல இந்த 4 முக்கியமான சேலஞ்சஸ். ஓகே ரைட்டுப்பா, இந்த 2 தரப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், இண்டஸ்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணம் சொல்லணும்னாக்கா பெட்டர் சிக்னல் ஸ்ட்ரென்த்து இதுக்கப்புறம் கிடைக்கும். இது கூடவே டேட்டா ஸ்பீட் அதிகமாகும். இதில் இன்னொரு விஷயம், இந்த டிராஸ்டிக்கான டேரிஃப் ஹைக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணப்படும். அண்ட் இந்த ஒட்டுமொத்த காம்படிஷன் இருக்க போகிறேன் டெலிகாம் இண்டஸ்ட்ரி சார்ந்து, ஜியோ ரேட் ஏற்றினா ஏர்டெல் ஏற்றிடுவாங்க, ஏர்டெல் ஏற்றுறாங்க அடுத்தடுத்தவங்க ஏற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு இது ஓரளவுக்கு லோ ப்ரைஸாக கீப் பண்ணப்படும். இதெல்லாம் முக்கியமான பெனிஃபிட்ஸாக யூசர் சார்ந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து பார்க்கலாம். ரைட்டு, இந்த விஷயங்கள் இவ்வளோ தூரம் சொன்னலாம் அப்டேட்ஸு. இதெல்லாம் இதுக்கப்புறம் உறுதிப்படுத்த போகிறாங்க தான் நம்பரை, வெயிட் பண்ணி பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக. ஆனால் பிஎஸ்என்எல் அடுத்தடுத்த ஆட்களை எடுக்கிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க.
வேலையை விட்டு எடுக்கிறத பத்தி சொல்லல, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ வேலைக்கு ஆட்களை சேர்க்கறது சார்ந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த SET ரெக்ரூட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சீனியர் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங். இந்த லெவலில் இருக்க போஸ்டிங்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஆட்களை இப்போ ரெக்ரூட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 120 வேகன்சிஸ் இருக்குங்க. 120. மேபி யாராவது இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க கூட அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னாக்கா BSNLோட E3 லெவல் எக்ஸிகியூட்டிவ் கேடர் அந்த ஸ்டேஜுக்கு தான் இவங்கள பார்க்கறதா சொல்றாங்க. இந்த பொசிஷன்ல இருக்கவங்க அந்த ஸ்டேஜுக்குன்ற மாதிரி பார்க்கறாங்க. அண்ட் இது ஆக்சுவலா என்ட்ரி லெவல் மேனேஜரல் பொசிஷனா தான் இதை நாங்க கன்சிடர் பண்ணுவோம்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு போஸ்ட்னு சொல்லிட்டாலே அது சார்ந்த நிலைத்தன்மையை ஃபுல்லா சொல்லிடுவாங்களா, அது இங்க BSNL சொல்லிட்டாங்களா. இதுக்கப்புறம் தான் முக்கியமான அடுத்த கட்ட விஷயங்களை சொல்றாங்க. எலிஜிபிள் கிரைட்டீரியா, அதாவது டெலிகாம் ஸ்ட்ரீமுக்கு என்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா BE அப்படின்னா பிடெக் இந்த டிகிரிஸை முடிச்சிருக்கணும். அது நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்களோ, டெலிகம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்கீங்களோ, எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கீங்களோ அப்படின்னா இது சார்ந்த ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா, கம்பல்சரியான ஒரு கிரைட்டீரியா இது. இதுவே இந்த ஃபினான்ஸ் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, இது சார்ந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா CA அப்படின்னா CMA குவாலிஃபிகேஷன்ஸா மஸ்ட்னு சொல்றாங்க. அண்ட் ஏஜ் லிமிட் 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். ஓகே, எப்படி நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த BSNL ரெக்ரூட்மெண்ட் 2026க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணுங்க. BSNL அஃபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல, முதல்ல அதுக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே கரியர்ஸ் அண்ட் ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. இங்கே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஃபுல்லாக பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும், அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க. இதுக்கு பிற்பாடு ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், கேட்பாங்க, அதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பே பண்ணணும் இல்லையா, ஸோ என்ன அமௌண்ட் கேட்குறாங்களோ அதை பே பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண ஃபார்மை ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் சார்ந்து டவுன்லோடும் பண்ணிக்கங்க. இது உங்களோட அக்னாலஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ப்ரோ, இதெல்லாம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் தான். இது ஆக்சுவலாக 2 வகையாக பண்ணுவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன்று நடக்கும். அது சார்ந்த ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் உட்படுத்தப்படுவீங்க. இது ஆக்சுவலாக ஷார்ட் லிஸ்ட் ஆனது மட்டும் தான் நடக்கும். ஓகேவா, இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்ச பிற்பாடு தான் ஃபைனல் செலெக்ஷனே நடக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, டெஸ்ட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் செலெக்ஷனு உங்களுக்கு நடத்தி முடிக்கப்படும். நீங்கள் BSNLக்குள்ள இந்த லெவல் ஆஃபீஸராக மாறுங்களா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு வினா இருக்கு, முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. BSNL வோடஃபோன் ஐடியா இந்த இணைவு இருக்குல்ல, இது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா ப்ரோ ரெண்டுமே மூழ்கிற கப்பல்கள், அந்த 2 கப்பல் சேர்ந்தா வெயிட் அதிகமாக திரும்ப மூழ்கதான் ஆரம்பிக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் நான் ஓப்பன் உங்ககிட்ட கேட்குறேன், அவ்வளோதான். இல்லைனா ஒரு கண் துடைப்போட நீட்சியாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு தாட் என்ன இருக்கோ அதை கான்டென்ட் முழுக்க நான் சொல்லிட்டேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.